இந்த தேர்தல் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிற தேர்தல். 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் எந்த புதிய திட்டமும் கிடையாது. அண்ணா திமுகவில் கொண்டு வந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. அவருடைய ராஜ்யம் வெறும் பூஜ்ஜியம்தான். அந்த பூஜ்ஜியத்தை நாம் நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும். குறிப்பாக பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக ஆட்சி வர வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். ஆகவே இங்கு அரக்கோணம் நகர மக்கள் 22வது வார்டிலே வாழ்கின்ற மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணின் மைந்தன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் உங்களில் ஒருவர். எனக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 10 ஆண்டுகால ஆட்சியில் 50 ஆண்டுகள் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை எல்லாம் 10 ஆண்டுகளிலே நிறைவேற்றியிருக்கிறோம். இன்றைக்கு கலைக்கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு அரக்கோணத்திலே சப்கோர்ட்டை கொண்டு வந்திருக்கிறோம். அமர்வு நீதிமன்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். 13 மேம்பாலங்களை, உயர்மட்ட மேம்பாலங்களை கட்டியிருக்கிறோம். அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனையை தரம் வைத்திருக்கிறோம். எத்தனையோ திட்டங்கள். ஆர்டிஓ அலுவலகத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு இலவச வீட்டுமனை பட்டா பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஆர்டிஓ ஆபீஸை கொண்டு வந்திருக்கிறோம். இதை கடந்து நம்முடைய அரக்கோண தொகுதியை கடந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது இந்த மிகப்பெரிய வேலூர் மாவட்டத்தை 3ஆக பிரித்து ராணிப்பேட்டை மாவட்டமா புதிய மாவட்டமா உருவாக்கணும். அதாவது ஒரு கலெக்டர் செய்யற வேலையை 3 கலெக்டர். ராணிப்பேட்டைக்கு புதிதாக ஒரு கலெக்டர் அலுவலகம் 110 கோடியிலே என்னுடைய தலைமையில் தான் அடிக்கல் நாட்டினேன். அதுபோல கலவையிலே ஒரு வட்டாட்சியர் அலுவலகம், சோளிங்கரிலே ஒரு வட்டாட்சியர் அலுவலகம், நெமிலியிலே ஒரு வட்டாட்சியர் அலுவலகம், அரக்கோணத்திற்கு ஒரு கோட்டாட்சியர் அலுவலகம். நான் சாதாரண ஒரு எம்எல்ஏ, அதிமுக ஆளுங்கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர். ஆக சாதாரண எம்எல்ஏ நான் செஞ்சிருக்கிறேன். நான் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களை நான் பார்த்து கேட்கிறேன், இந்த 5 வருஷம் திமுக ஆட்சி என்ன சொல்றாரு? ஸ்டாலின் சொல்றாரு, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டுமா. அதோடு இப்படி சொல்லலாம், ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு கொல்லட்டும், இப்படி ஒன்னா சொல்லலாம். அது இந்த 5 ஆண்டு காலம் இந்த திமுக ஆட்சியில இந்த அரக்கோணம் தொகுதிக்கு செய்த சாதனை என்ன? இல்ல ராணிப்பேட்டை புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டத்துக்கு நீங்க என்ன சாதனை பண்ணீங்க? இதைதான் கேட்கிறேன். 5 வருஷம் ஒரு சாதனையும் செய்யல, ஒரு திட்டமும் கொண்டு வரல. ஏற்கனவே அண்ணா திமுக கொண்டு வரப்பட்ட திட்டத்தை கூட நிறைவேற்றல. ஏன் நிறைவேற்றலன்னு சொன்னா, நம்முடைய 350 கோடி சாலை திட்டம் எடப்பாடியார் கொண்டு வந்தார். கன்னியாகுமரி டு திருப்பதி சாலை திட்டம். நம்ம தக்கோலம் கூட்டுரோடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கத்திப்பரா ஜங்ஷன் மாதிரி இருக்கும். அந்த தக்கோலம் கூட்டுரோடுலேருந்து இலுப்பை தண்டலம், நாகவேடு வழியா, பத்திப்புத்தூர் வழியா, தனியைப்போலூருக்கு அந்த பைபாஸ், கன்னியாகுமரி டு பைபாஸ், அந்த சாலை திட்டத்தை எடப்பாடியார் 350 கோடியிலே கொடுத்தார். எதற்காக சொன்னால், நம்ம தொகுதியிலே ஒரு பெரிய போக்குவரத்து சாலை வேணும், தொழிற்சாலைகள் வரணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த சாலை திட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனால் அந்த சாலை 5 வருஷமா அதை கூட விரைவுபடுத்தி அதை முடிக்கிறதுக்கு இந்த திராணி இல்லாத ஒரு திமுக ஆட்சி. இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். ஆக இந்த எத்தனையோ திட்டங்கள் நம்முடைய தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தி, நான் காந்தியை பார்த்து கேட்கிறேன், காந்தி 10 ரூபாய் பூந்தி கூட காட்டல. இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் காட்டல, இந்த அரக்கோணம் தொகுதி மக்களுக்கும் காட்டல. இந்த திமுக சொல்லட்டும், எங்க காந்தி காட்டினாரு, 10 ரூபாய் பூந்தி வாங்கி காட்டினாரு, காட்ட சொல்லி பார்க்கலாம். எத்தையுமே காட்டல. அவர் நாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை உருவாக்கி கொடுத்தோம், இத்தனை வட்டாட்சியர் அலுவலகத்தை உருவாக்கி கொடுத்தோம், அரக்கோணத்துக்கு கோட்டாட்சியர் அலுவலகம், சாதாரண சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மாவட்ட செயலாளர், இவ்வளவு வேலை செஞ்சேன். ஆனா நீங்க என்ன செஞ்ச? இந்த மாவட்டத்துடைய அமைச்சரா வந்தது அண்ணன் எடப்பாடியார் போட்ட பிச்சை. எடப்பாடியார் இந்த மாவட்டத்தை பிரிக்கலனா, பிரிக்காமல் நீங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தை பிரிக்கலனா
மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தி வந்து மாவட்ட அமைச்சராக இருக்க முடியாது. துரைமுருகன் தான் மாவட்ட அமைச்சராக இருக்க முடியும். துரைமுருகன் விட்டுருவாரா காந்தியை? விடமாட்டாரு. அவர் தான் இந்த வேலூர் மாவட்டத்துக்கு நான் தான் இன்னைக்கு கூட சட்டமன்ற உறுப்பினரா, ஐயா என்ன கடைசி சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிடுங்க, கடைசியா நான் நீங்க தான் என்ன தூக்கின்னு போனோன்றார். ஆக ஏதாவது அவர் இந்த மாவட்டத்துக்கு ஏதாவது செய்திருக்கிறாளா என்று பார்க்க வேண்டும். நான் இங்க இந்த திமுக காரங்களை நான் பார்த்து கேட்கிறேன், இந்த மாவட்ட அமைச்சர் காந்திக்கும் இங்க எம்பியா வெற்றி பெற்றிருக்கிற ஜெகத் ரட்சனுக்கும் இந்த அரக்கோணம் தொகுதியில ஓட்டு கேட்கறதுக்கு என்ன அருகதை இருக்குது? நீ ஏதாவது ஒரு திட்டம் நாங்க கொண்டு வந்துக்கிறோம் அரக்கோணத்துல, இல்ல ராணிப்பேட்டை மாவட்டத்துல ஒரு திட்டம் கொண்டு வந்துக்கிறோம் சொல்லிக்கிருந்தா அவங்களுக்கு அருகதை இருக்குது. அருகதை இல்லாமல் இந்த அரக்கோணம் தொகுதியில ஓட்டு கேட்கறதுக்கு காந்திக்கும் ஜெகத் ரட்சகனுக்கும் அருகதையே கிடையாது. அரக்கோணம் தொகுதி மக்கள் அவங்களை புறக்கணிக்க வேண்டும், அவர்களை விரட்டி அடிக்கணும். ஒரு மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தி தன் துறை, அவர் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநீர் துறை அமைச்சர், அந்த துறை சம்பந்தமான ஒரு மாவட்ட தலைமை அலுவலகத்துக்கு கூட இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல கொண்டு வரல. எங்க போறாங்கன்னு சொன்னா நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டத்திலே நெசவாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய நெசவாளர்கள் நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எங்க போனோம்னு சொன்னா அண்டை மாவட்டமான வேலூர் மாவட்டத்தில் காந்தி நகருக்கு போறாங்க. ஒரு மாவட்ட தலைமை அந்த துறை மந்திரி கைத்தறி துணிநூல் துறை மந்திரி வேட்டி சேலை திட்டத்தில் 100 கோடி ஊழல் பண்ண தெரியுது. ஆனா மாவட்டத்தில் ஒரு தலைமை அலுவலகத்தை இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு வராத ஒரு திராணி இல்லாத ஒரு தகுதி இல்லாத ஒரு அமைச்சர் அவர் எப்படி இங்க அரக்கோணத்துக்கு ஓட்டு கேட்க வர்றாரு எனக்கு புரியல. அது மட்டுமல்ல, இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நாங்க அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 26 ஆரம்ப சுகாதார நிலையங்களை கொண்டு வந்தோம். ஆனா இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில் ஒரே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வரல. அது கூட விடுங்க, இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தி ஒரு கிளை மையம் கூட, கால்நடை கிளை மையத்தை கூட கொண்டு வரல. சரி, அப்படின்னு சொல்றேன். இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தியும் ஜெகத் ரட்சகன் நான் பார்த்து கேட்கிறேன். நான் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர், எடப்பாடியார் முதலமைச்சர், அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது அரக்கோணத்துக்கு ஒரு கலைக்கல்லூரி கொண்டு வந்தேன். எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது சோளிங்க சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக அங்கே தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. உடனே சோளிங்கர்ல ஒரு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்துக்கிறேன். 2 கலைக்கல்லூரி நான் கொண்டு வந்துருக்கோம். இந்த 5 வருஷம் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தியும் இங்க இருக்கக்கூடிய எம்பி ஜெகத் ரட்சகன் ஒரே ஒரு பாலிடெக்னிக்காவது கொண்டு வந்திருக்கலாம்ல. எதுக்குடா உங்களுக்கு அமைச்சர், எதுக்குடா உங்களுக்கு வந்து எம்பி பதவி? எனக்கு அதான் கேட்கிறேன். நாங்க ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் 2 கலைக்கல்லூரி கொண்டு வந்துக்கிறேன் அந்த மாவட்டத்தில் நான். ஆனா இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தி ஒரே ஒரு பாலிடெக்னிக் கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு அந்த ஏழை எளிய மாணவர்கள்லாம் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஏழை மாணவர்கள்லாம் பாலிடெக்னிக் படிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அம்மா அவர்கள் கொடுத்திருக்கிற 1200 ஏக்கர் அங்க சிப்காட் பணப்பாக்கத்தில் சிப்காட் கொடுத்தது அம்மாவும் எடப்பாடியார் 1200 ஏக்கர் எடுத்து கொடுத்தாங்க சிப்காட். அம்மா அவர்கள் 2014 பணப்பாக்கத்திலே சிப்காட் அமைத்துக்கு உத்தரவு பிறப்பித்தவர் புரட்சி தலைவி அம்மா. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த பணப்பாக்கம் சிப்காட் அம்மா கொடுத்தாங்க. ஆனா அந்த சிப்காட்ல இன்றைக்கு ஒரு இளைஞனுக்கு கூட வேலை வாங்கி கொடுக்கல அந்த காந்தி. இந்த காந்தி எப்படி வந்து இந்த தொகுதிக்கு வரலாம்? தொகுதிக்கு எப்படி ஓட்டு கேட்கறதுக்கு என்ன அருகதை இருக்குது? இந்த எம்பி ஜெகத் ரட்சகன் என்ன அருகதை இருக்குது? இந்த சிப்காட்ல டாடா கம்பெனி வந்திருக்குது. டாடா கம்பெனியில 5000 பேருக்கு நேரடி வேலை, 15000 பேருக்கு மறைமுக வேலை, 9000 கோடியில இன்றைக்கு தொடங்கி இருக்கிறாங்க. ஸ்டிக்கர் ஒட்டி தொடங்கி இருக்கிறாங்க. ஆனால் அந்த கம்பெனியில நம்ம தொகுதியில் இருக்கிற ஒரு இளைஞன் டிப்ளமா படிச்சவனுக்கு வேலை கொடுக்கல. அது சோளிங்கர் தொகுதியில ஒரு இளைஞனுக்கு வேலை கொடுக்கல. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட ஒரு இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல. எங்கடா அந்த 500 பேர் எடுத்துக்கிறான்னு சொன்னா ஆந்திர மாநிலத்திலிருந்து எடுத்திருக்கிறான். அதே போல தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து எடுத்திருக்கிறான். இந்த ராணிப்பேட்டை மாவட்ட அமைச்சர் காந்திக்கு என்னத்துக்கு அந்த அமைச்சர் பதவி? ஒரு ஆளுக்கு, ஒரு இளைஞனுக்கு, இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இளைஞனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்காத ஒரு அமைச்சர் அவர் வந்து இங்க ஓட்டு கேட்டா மொத்த பேர் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. இங்க அரக்கோணம் தொகுதி மக்கள் காந்தியும் இங்க இருக்கக்கூடிய எம்பியும்
ஓட்டு கேட்க வந்தாங்கன்னா தயவு செய்து மடக்கி கேளுங்க. இந்த 5 வருஷம் நீ ஒரு பாலிடெக்னிக் கொண்டு வந்தியா? இல்ல. ஒரு ஐடிஐ கொண்டு வந்தியா? இல்ல. இல்ல ஆற்காடு தொகுதிக்கு ஒரு கலை கல்லூரியாவது கொண்டு வந்தியா? இல்ல. இல்ல ஒரு மாவட்டத்துக்கு மருத்துவ கல்லூரியாவது கொண்டு வந்தியா? ஒரு அமைச்சர் ஒரு மருத்துவ கல்லூரியோடு கொண்டு வரல, உனக்கு எதுக்கு அமைச்சர் பதவி? மறுபடியும் போய் நீ ஏன் எதுக்கு நிக்கணும்? ராணிப்பேட்டையில் எதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நீ ஏன் எதுக்கு நிக்கணும்? ஒரு மாவட்டம் பிரிச்சு 6 வருஷம் ஆகுது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பிரிச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. நீங்க தான் ஆட்சிக்கு வந்தீங்க. என்ன தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய கொள்கை முடிவுன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும். அந்த மருத்துவக் கல்லூரியை இந்த அமைச்சர் கொண்டு வந்தாரா? ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தி ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாரா? இந்த கேள்வியை அரக்கோணம் தொகுதி மக்கள் கேட்கணும். வந்தா மடக்கி கேளுங்க. இன்றைக்கு இந்த தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உயர்தர சிகிச்சை பெறணும்னு சொன்னா அண்டை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போனோம். அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க சொல்றாரு, அங்க இருக்கிற மருத்துவ நீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் இங்க வரக்கூடாது, நீங்க ஒன்னா சென்னைக்கு போங்க, இல்ல அடுக்கம்பாறைக்கு போங்கன்றான். 100 கிலோமீட்டர் போனோம். நம்ம சோழிங்க தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கிறார்கள். அரக்கோணம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதிக்கிறார்கள். எத்தனையோ உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குது. இவன் உயிரிழப்பு ஏற்பட்டா இவனுக்கு என்ன? காந்திக்கு என்ன? காந்திக்கு தேவை கமிஷன். கமிஷன் காந்தி அவரு கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் வாங்குவதுதான் குறிக்கோளாக இருக்கக்கூடிய அமைச்சர். அவரு போய் இங்க வந்து ஓட்டு கேட்க போறாராம். அவரு ஓட்டு கேட்டா இங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களாம். இங்க இருக்கிற அரக்கோணம் தொகுதி மக்கள் தயவு செய்து கேளுங்கள். இங்க அரக்கோணம் டு சோளிங்கர் ரோடு எடப்பாடியார் இருக்கும் போது அரக்கோணம் டு சோளிங்கர் ரோடு, அரக்கோணம் டு ஓச்சேரி ரோடு ரெண்டுத்தையும் அகலப்படுத்தணும். போக்குவரத்து நெரிசல் அதிகமாயிடுச்சு. விபத்துகள் தினந்தோறும் நடக்குது. விபத்துகளிலே உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. விபத்துகளிலே படுகாயம் அடைகிறார்கள். அந்த சாலையை 4 வழி சாலையாக தரம் உயர்த்தணும் சொல்லி எடப்பாடியார் உத்தரவு போட்டாரு. இந்த 5 வருஷம் இந்த சோளிங்கர் சாலைக்கு இந்த கீஞ்சி பண்ண சட்டைக்கு ஒட்டு போடுற மாதிரி பேச்சு போட்டுக்கிறான். இது ஆட்சியாரா? இது இது திமுக ஆட்சியாது. அதிமுக ஆட்சியில போடப்பட்ட சாலைகள் தான் அப்படியே கிடக்கு. நம்ம அரக்கோணம் தொகுதிக்கு 420 கிலோமீட்டர் சாலை நெடுஞ்சாலை. ஆனால் இந்த 4 வருஷமும் நிதி ஒதுக்கல. 5 கோடி 3 கோடி இந்த அலுவலகத்தையே மூடி விட்டார்கள். நான் கேட்டேன், அப்பயே கேட்டேன். இந்த அமைச்சர் காந்தி பார்த்து நான் பேட்டிக்கிட்டு கொடுத்தேன். நீ ஒரு மாவட்டத்துக்கு நெடுஞ்சாலை துறையில நீங்க நிதி வாங்கி கொடுக்காம இந்த அரக்கோணம் டு சோளிங்கர் சாலை விரிவு 4 வழி சாலையாக்கல. அதே போல அரக்கோணம் டு ஓச்சேரி சாலை 4 வழி சாலையாகல. இன்றைக்கு போக்குவரத்து நெரிசலாகி இன்னைக்கு அரக்கோணம் சோளிங்கர் ரோட்ல மட்டும் 80 பேர் செத்துருக்கிறான். 80 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குது. 200 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். படுகாயம் அடைந்து அவங்க உயிர் நான் கேட்டேன். ஆனால் இது ரெண்டுத்தையுமே அவங்க பண்ணல. அப்பதான் நான் சொன்னேன், நீ ஒண்ணு இல்ல காந்தி அமைச்சரே, நீங்க பொடி நடையா நடந்து திருவண்ணாமலைக்கு போங்க. அங்க ஏவா வேலுன்னு ஒரு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருக்கிறாரு. அவங்க மாவட்டத்துக்கு 648 கோடி ஒதுக்கி எங்க பார்த்தாலும் ரோடு போடுறாரு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறவங்க தான் மக்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மாடுகளா? போய் நேரா பொடி நடியா போய் என்ன பண்ணு, ஏவா வேலு பாரு, போய் பிச்சை அடியான்னு பிச்சை எடுத்து வாங்கினுவா வந்து அந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு ரோடு போட்டு கொடுன்னு கேட்டேன். அது கூட உரைக்கல. அவர் அரக்கோணத்துல ஓட்டு கேட்டு அவர் எல்லாம் ஜெயிக்க வச்சிருவாராம். இங்க தொகுதி மக்கள் தயவு செய்து கேட்க சொல்றேன், இந்த எம்பி ஜெகத் ரட்சகனும் காந்தியும் இந்த தொகுதிக்குள்ளே அனுமதிக்காதீங்க. அவங்க 5 வருஷம் எதுவுமே பண்ணல. எந்த புதிய திட்டமும் கொண்டு வரல. ஒரு கால்நடை கிளை மையத்தை கூட அவங்க கொண்டு வரல. ஆகவே தயவு கூர்ந்து ஒண்ணு இல்ல, இந்த தாலுகா ஆபீஸுக்கு நான் சட்டமன்றத்தில் பேசினேன். சட்டமன்றத்தில் அந்த கே.கே.எஸ். ராமச்சந்திரன் வருவாய்த்துறை அமைச்சர், மாண்புமிகு அரக்கோணம் சட்டமன்றம், நீங்க நான் பேசுனது இன்னைக்கு கூட நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அது தாலுகா ஆபீஸ் கட்டணும்னு கேட்டேன். ஆனால் அன்னைக்கு அந்த வருவாய்த்துறை அமைச்சர் சொன்னாரு, ஆமா அங்க எல்லா அலுவலகம் கட்டிட்டோம், நம்ம இந்த தாலுகா ஆபீஸ் அலுவலகம் தான் ஒண்ணு விடுபட்டு இருந்தது, அதை கட்டணும்னு சொன்னதுக்கு அவர் உடனே 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அறிவிச்சார். இன்னும் ஒரு செங்கல் எடுத்து வைக்கலையா? அவர் துணை முதலமைச்சர் போனாரு, ஒரு செங்கல்லா எடுத்துன்னு போன முறை சுத்தினாரு. ஆனா இந்த முறையா அவர் செங்கல் எடுத்துன்னு போல. அவரு போறாரு. இங்க இந்த தேர்தல் ஸ்டாலினுக்கா மோடிக்காண்டாரு.
ஏன்னா மோடி தான் பாரத பிரதமர். போன வருஷம் தான் வந்து வெற்றி பெற்று பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாரத பிரதமராக இருக்கிறாரு. இங்கு தமிழ்நாட்டு தேர்தல் செஞ்சாஜி கோட்டையில முதலமைச்சராக உட்கார போறது யாரு? எடப்பாடியாரா? எடப்பாடியார் தான் முதலமைச்சராக உட்கார போறாரு. நீ ஸ்டாலினா எடப்பாடியாரான்னு சொல்றதுக்கு தெரியாம அது ஒரு மக்கு புள்ள படுகுது. அது என்ன பண்றது? மோடியா ஸ்டாலினா பார்த்துலாம் ஒரு கை. எந்த தேர்தலே தெரியல. ஆகவே எந்த தேர்தல் நடக்குது தமிழ்நாட்டில் கூட அப்பனுக்கும் தெரியல, பிள்ளைக்கும் தெரியல. தமிழ்நாடு வந்து ஸ்டாலின் வந்து தொடரட்டுமா, தமிழ்நாடு வெல்லட்டுமா? தமிழ்நாடு கொல்லட்டம் தான் சொல்லணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆகவே இங்க இருக்க மக்கள் எல்லாம் சிந்தித்து பாருங்கள். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த காந்தியும் எம்பியும் வந்தாங்கன்னா, ஏன்பா இந்த மாவட்டத்தை 5 வருஷம் நீங்க ஆட்சி நடத்துனீங்க, ஒரு பாலிடெக்னிக் கொண்டு வந்தீங்களா, ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தீங்களா, இந்த அரக்கோணம் ரோடுகள்லாம் இது வரைக்கும் நீங்க விரிவுபடுத்தினீங்களா, ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்களா? எல்லாரும் இந்த கேள்வி கேட்கணும். தயவு செய்து இங்க வந்தா புறக்கணிங்க, இங்க வந்தா அவர் விரட்டி அடிங்க என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ வந்து நம்மளுக்கு எதிராக களம் இறக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர் யாருன்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வேட்பாளர். அந்த அம்மா பேரு எழில் கரோலின். எழில் கரோலின் கேட்டேன். நான் கூட ஒரு பாப்பாவை கேட்டேன், அம்மா அந்த எழில் கரோலின் பேருக்குதம்மா, அது கிறிஸ்துவ பேரா இந்து பேரான்னு கேட்டேன். அது கல்லூரி படிக்கிற பாப்பா கரெக்டா சொல்லுது, அது கிறிஸ்டியன் பேருங்க, கிறிஸ்டியன். இது வந்து இது தனி தொகுதிங்க, இது தனி தொகுதி. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்த தனி தொகுதியில இந்து ஆதி திராவிடர் தான் நிக்க முடியும், இந்து ஆதி திராவிடர் தான் நிக்க முடியும். நான் பியூர் இந்து. எங்க பாட்டன் பேரு பொன்ன, எங்க அப்பா பேரு சுப்பிரமணி, நான் வந்து சூரவி, நான் வந்து விஷ்ணு கோத்திரம். டெய்லி நான் குங்க போட்டு வைப்பேன், திருநீர் வைப்பேன். நான் பியூர் இந்து, இந்து ஆதி திராவிடர் தான் சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறேன். நான் இந்து மக்களை ஏமாத்தல, கிறிஸ்துவ மக்களை ஏமாத்தல. நான் இந்து மக்களுக்கு உண்மையா இருக்கிறேன், கிறிஸ்துவ மக்களை நான் ஏமாத்தல. அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் இந்த சட்டமன்ற தேர்தலில் நான் நிற்கிறேன். ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில நிக்கிறவர் யார்? அவர் தான் சார்ந்த கிறிஸ்துவ மதத்துக்கும் அவர் உண்மையா இல்ல, இந்து மக்களை ஏமாத்த பாக்குறாங்க. அதனால கிறிஸ்துவ மக்களும் இந்து மக்களும் சேர்ந்து இந்த தேர்தலில் அவங்களுக்கு தக்க பாடத்தை புகட்டணும். அப்புறம் சொல்றாங்க, நீங்க எந்த ஊருமான்னு கேட்டா தாய் வழி பாட்டின்றாங்க, தந்தை வழி பாட்டின்றாங்க. அப்புறம் பார்த்தா வீடியோல பார்த்தா சொல்றாங்க, நான் புளியாந்தோப்புல பிறந்தேன், வியாசர்பாடியில வளர்ந்தேன், நான் பியூர் வட சென்னை சார்ந்தவன். நானு 2014 நான் துபாயில போய் வக்கீல் தொழில் பண்றேன். நம்ம போய் துபாய்க்கு தேட முடியும் இல்ல வியாசர்பாடிக்கு தேவைப்படும். உங்களுக்கு அருகில் பாடி வேணுமா, வியாசர்பாடி வேணுமா? இறக்குமதி செய்யறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, வெற்றி பெறுவார்கள், போயிடுவார்கள், அவ்வளவுதான். அது கடந்த கால வரலாறு உங்களுக்கு தெரியும். 2011 தான் அரக்கோணம் சட்டமன்றத்தில் தொகுதி மக்கள் எல்லாம் முடிவெடுத்துட்டாங்க, இந்த மண்ணின் மைந்தனை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிதான் தொடர்ந்து என்னை 3 முறை சட்டமன்றத்துக்கு அனுப்பிடுறாங்க. 3 முறை என்னை சாதாரணமாக அனுப்பிடவில்லை. இந்த தொகுதி நான் 2011 பொறுப்பேற்கிற போது வெறும் துரும்பாயிருந்த தொகுதி இன்னைக்கு தூணா நெட்டி வச்சிருக்கிறேன். அதனால்தான் தொடர்ந்து என்னை இந்த தொகுதி மக்கள் கைவிடாமல் என்னை சட்டமன்றத்துக்கு அனுப்புறாங்க. 4வது முறையும் என்னைதான் சட்டமன்றத்துக்கு இந்த தொகுதி மக்கள் அனுப்புவார்கள். அந்த வியாசர்பாடி அம்மாவை பத்திரமா வியாசர்பாடிக்கு அனுப்பி வைப்பாங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே போல இன்னொரு கட்சி எல்லாம் வந்து நடிகை எல்லாம் முதலமைச்சரான உடனே ஸ்டேட் முதலமைச்சர். என்னடான்னு கேட்டா எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகலையா, அது மாதிரி நாங்களும் முதலமைச்சராக வரோம். ஒரு நடிகன் முதலமைச்சரான வரலாறு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் உண்டு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சரானார் சொன்னா, வறுமையிலே பிறந்து 7 வயது சிறுவனாக இருக்கிற போது நாடகம் நடிக்கிறாரு. நாடகம் நடித்த பணத்திலே தன் குடும்பத்தை காப்பாற்றியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்.
குடும்பத்தை மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் கொடுத்து காப்பாற்றியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் நடிக்கிற காலத்துல சமுதாய கருத்துக்களை சொன்னார்ப்பா. அவர் படம் நடித்ததிலையும் பாடலிலையும் கருத்துக்களை சொன்னார். நாட்டுக்கு இன்னைக்கும் அது வாழ்க்கை பாடமாக இருக்கிறது. வாழ்க்கை பாடம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டு, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் வேதனை படமாட்டார். 50 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டு இன்னைக்கும் நரம்பு துடிக்குது. பள்ளியிலே தூங்கியவன் கல்வி இழந்தான், படையனிலே தூங்கியவன் வெற்றி இழந்தான் சொன்னார். 4 பேர் குடிச்சிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. எம்ஜிஆர் போவாரு, எல்லாம் வீணா குடிச்சிட்டு உடம்பு கட்டுக்கிறீங்களே, இந்த நாட்டுக்கு ஏதாவது நீங்க நல்லது பண்ணக்கூடாதான்னு கேட்பாரு. அப்படியாப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்னு சொன்ன ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரு முதலமைச்சராக இருந்தார். ஆனால் இன்றைக்கு இந்த விஜய், நடிகர் விஜய் இன்னைக்கு முதலமைச்சராக வந்துகிறார். அவரு இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அவரு என்ன செய்தி சொல்லியிருக்கார்? இதுவரைக்கும் என்ன செய்தி சொல்லுகிறாரு? இப்ப என்ன செய்தி சொல்ல போறார்? என்ன செய்தி சொல்றாரு? என்ன செய்தி சொல்லியிருக்கிறார்? இன்னைக்கு எல்லாம் நம்ம சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க, தன்னுடைய பெண் குழந்தைகளை இதுக்கு அனுப்பணும், கல்லூரிக்கு அனுப்பணும், அதே போல பள்ளிக்கு அனுப்பிச்சு திரும்பி எப்படா பொண்ணு வரும்னு சொல்லி வயிற்றுல நெருப்பு கட்டினுக்கிறாங்க. ஆனா அந்த விஜய் அந்த பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு சொல்ற கருத்து நான் சொன்னா, மம்மி டாடி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்ல, விளையாடலாண்டா வில்லாளான். எப்படா அந்த ஒரு பொண்ணை வளர்க்க முடியும்? எப்படி அதை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? எப்படி போய் அவங்க வீட்டுல போய் அது வாழ முடியும்? எப்படியாப்பட்ட கலாச்சாரம் நம்மளுடைய தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரம். உலகத்திலே தமிழ்நாட்டு பெண்களுடைய கலாச்சாரம் தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. இப்படி ஒரு கலாச்சாரத்தை, பெண்களுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடியவர், இதுக்கெல்லாம் நீங்கள் புறக்கணிக்கணும். சகோதரிகள் எல்லாம் அவங்கள அன்பா அறிவுரை சொல்லுங்க. அதே போல இந்த போதைப் பொருள், இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள். கல்லூரி மாணவன் கையில போதைப் பொருள், பள்ளி மாணவன் கையில போதைப் பொருள். நம்ம கஞ்சா தான் கேள்விப்பட்டுக்கிறோம். இப்ப பெட்டமைன், அசீஸ், கொகைன், சிந்தட்டிக், தலகாணி வரைக்கும் வந்துச்சு. ஸ்கூல் பக்கத்துல பங்கல்ல கேட்டா தலகாணியா, அந்த அளவுக்கு வந்துச்சு. எல்லாம் போதையில ஆசிரியரை போய் குத்துறான், அப்பா அம்மாவை வெட்டுறான், கொலை பண்றான் கஞ்சா வச்சுட்டு. அவனை எப்படா நம்ம திருத்தி நல்வழிப்படுத்த போறோம்? அவனோட இந்த நாட்டை எதிர்காலத்தில் ஆளணுமே என்று இன்னைக்கு எடப்பாடியார் போதைப் பொருள் ஒழிப்பதற்கு நான் அதிரடி படை அமைப்பேன் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்துக்கிறார். இளைஞர் சமுதாயத்தை நல்வழிப்படுத்த விட்டுட்டு அந்த விஜய் என்ன சொல்றாரு? 10வது பாட்டில் நான் அடிக்க, அண்டாலயத்தடா சீஸ் அடிக்கன். எப்படி, எந்த விதத்தில் இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த முடியும்? இளைஞர்கள், இளம் பெண்கள்லாம் அவங்களெல்லாம் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து இன்றைக்கு 4000 பேர் மருத்துவராக்கிய பெருமை எடப்பாடியாரை சாரும். கொரோனா காலத்திலே பள்ளியிலே படித்தவர்கள் அத்தனை பேருக்கும் ஆல் பாஸ் செய்தவர் எடப்பாடியார். இளைஞர்கள், மாணவர்கள் சிந்திக்கணும். தாய்மார்கள், பெற்றோர்கள் அவனுக்கு நல்ல அறிவுரை சொல்லுங்க. வீணாக்காதீங்க, ஓட்டை போட்டு வீணாக்காதீங்க. அவர் ஓட்டு போட்டு ஜெயிக்க போறது இல்லை, ஜெயிக்க போறது எடப்பாடியார். இங்க ரெட்டலை தான் ஜெயிக்கும். ஆகவே எல்லாரும், நான் என்ன சொல்றேன்னா, அரக்கோணம் தொகுதி பொறுத்தவரை நான் 15 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். எங்கேயாவது யாருக்காவது இடையூறு, யாருக்காவது நான் இடையூறு பண்ணியிருக்கிறேன், யாருக்காவது நான் ஏதாவது அவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கிறேன், ஏதாவது இருக்குதா? 15 வருஷம் என்ன பார்த்துங்கிறீங்க. நானோ என்னுடைய மகன்களோ யாராவது இந்த கடைக்காரங்கிட்ட ஏதாவது கேட்டிருப்பாங்களா? யாராவது கிட்ட ஏதாவது கேட்டு மிரட்டி இருப்பாங்களா? 15 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக. அதனால என்னை தொடர்ந்து அனுப்புறாங்க. சிந்திக்க வேண்டும். உள்ளூர் வேட்பாளர், நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய வேட்பாளர். ஆக உங்களில் ஒருவன். இந்த நகரத்துக்கு பாதாள சாக்கடை திட்டம், காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், அனைத்து அலுவலகங்களுக்கும் அரசு கட்டிடம், பத்திரப்பதிவு அலுவலகம், வணிக வரி அலுவலகம், அங்க பிடி ஆபீஸ், தீயணைப்பு நிலையம், டிஎஸ்பி ஆபீஸ், எல்லா காவல்துறையும். நாட்டில் சட்டம் ஒழுங்குதான் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம அரக்கோணம் தொகுதியில் இருக்கக்கூடிய அது அனைத்து மகளிர் காவல் நிலையமாக இருந்தாலும் சரி, தக்கோலம் காவல் நிலையமாக இருந்தாலும் சரி, நெமிலி காவல் நிலையமாக இருந்தாலும் சரி,
தாலுகா காவல் நிலையமாக இருந்தாலும் டிஎஸ்பி அலுவலகம் வரை எல்லாருக்கும் புதிய கட்டடம், தீயணைப்பு நிலையம் கூட புதிய கட்டடம் கட்டி அவங்களுக்கு குடியிருப்பே இல்லாமல் இருந்தது. திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டால் அவங்க வாடகை வீட்டில் குடியிருப்பாங்க. அவங்களை தேடி வரத்துக்கு இல்லையா விபத்து அதிகமாகும். ஆகவே அவர்களுக்கு அருகிலே குடியிருப்பு கட்டணும், தீயணைப்பு. ஆக துணை மின் நிலையங்கள் தட்டுப்பாடு இல்லாமல் மின்சாரம் கொடுக்கணும்னு சொல்லி நெமிலிலே 33 kVயை 110 kV ஆகணும், தக்கோலத்திலே 33 kVயை 110 kV ஆகணும், இங்க இருக்கிற மோசூர்ல 110 kVயை 230 kV ஆகணும். புது 230 kV துணை மின் நிலையத்தை நம்முடைய இச்சிபுத்தூர்ல கொண்டு வந்தோம். இங்க அரக்கோணத்துக்கு பிரத்யோகமா தனியாக அம்பேத்கர் நகர் அருகிலே ஆள் இல்லாத துணை மின் நிலையத்தை கொண்டு வந்து இன்னைக்கு தட்டுப்பாடு இல்லாத மின்சாரம் இருக்கிறது என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் அம்மா தான். ஆனா இந்த 5 வருஷம் ஆட்சியில ஒரே ஒரு துணை மின் நிலையத்தை அரக்கோணத்துக்கு கொண்டு வந்தாங்களா? நாகவடியில நாங்க அண்ணா திமுக ஆட்சியில இடமும் வாங்கி கொடுத்துட்டோம். இடம் வாங்கி கொடுத்து 5 வருஷம் ஆகுது, துணை மின் நிலையம் அமைக்கல. அதே மாதிரி வளரப்புறத்துல இடம் வாங்கி குத்தாச்சு, துணை மின் நிலையம் அமைக்கல. கைனூர்ல இடம் வாங்கி குத்தாச்சு, துணை மின் நிலையம் அமைக்கல. நாளுக்கு நாள் நம்ம தொகுதி வளர்ச்சி அடையுது. இது சிஎம்டிஏ பெருநகர எல்லைக்குள்ள வந்திருக்குது. அரக்கோணம் தொகுதி பெருநகரில் அடுக்குமாடி குடியிருப்புகள் வரணும். இன்னைக்கு மெட்ராஸ்ல இருந்து எல்லாருமே வந்து அரக்கோணம் பக்கம் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சுட்டே இருக்குது. அவங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாத மின்சாரம் கிடைக்கணும்னு சொன்னா இந்த துணை மின் நிலையங்கள்லாம் அமைச்சிருக்கணும். ஆனால் 3 துணை மின் நிலையத்துக்கு இடம் வாங்கி கொடுத்து இதுவரைக்கும் ஒரு துணை மின் நிலையம் கூட அமைக்கல. அதான் சொல்றேன், இந்த திமுக ஆட்சியில ஒரே ஒரு திட்டம் கூட நம்ம அரக்கோணம் தொகுதிக்கும் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் செய்யவில்லை. ஆகவே இந்த தேர்தலில் யாராவது காந்தியோ ஜெகத் ரட்சகனோ யாராவது ஓட்டு கேட்டு வந்தால் திமுக காரன் நீங்களே கேளுங்க. நான் திமுக காரன் கூட பார்த்து கேட்கறேன், யாரு கேட்க போறீங்க? தொகுதி மக்களுக்காக தானே நானும் கேட்கறேன், நீ தானே கேட்க போற? கேளுங்க. ஏம்பா நீ இந்த தொகுதியில வந்து ஒரே ஒரு கால்நடை கிளை மையம் கூட கொடுக்கல, தாலுகா ஆபீஸுக்கு வந்து 4 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறீங்க, இன்னும் தரல. இங்க ஜோதி நகர்ல நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வந்தீங்க, அது கட்டடம் இன்னும் கட்டாம 3 வருஷமா கிடக்குது. இங்க நாலங்காடி மார்க்கெட்டு நீங்க 4 வருஷமா கட்டிங்கிறாங்க, திறக்கல. என்ன நீங்க இப்படி பண்றீங்களே? கேளுங்க, திமுக கூட கேளுங்க. நம்ம தொகுதி மக்களுக்காக தானே கேக்குறீங்க, கேளுங்க. நான் தொகுதி உங்களுக்காக சேர்த்தா நானும் கேட்கறேன், திமுக சேர்த்தா நானும் கேட்கறேன். ஆனா உங்க எம்பியும் ஒண்ணும் செய்யல, உங்க மந்திரியும் ஒண்ணும் செய்யல. அதனால தயவு செய்து இந்த பக்கமே வராதிங்கன்னு சொல்லுங்க. வந்தாலும் அந்த மக்கள் விடமாட்டாங்க. நான் சொல்லிட்டு போயிட்டேன், இன்னைக்கு தான் சொல்லிட்டு போறேன். எல்லாரும் அரக்கோணம் தொகுதி மக்கள் காந்தி வந்தாலும் ஜெகத் ரட்சகன் வந்தாலும் நீங்க கேளுங்க, நீங்க என்ன செஞ்சீங்க இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு? எடப்பாடியார் பிரித்து கொடுத்த இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துல நீங்க என்ன திட்டம் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்க எங்க கிட்ட ஓட்டு கேளுங்கன்னு சொல்லி உங்கள் பாதம் பணிந்து நான் கேட்கின்றேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக என்னை ஒரு பொது வேட்பாளராக நினைத்து இரட்டை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுமாறு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்